காஞ்சிபுரத்தின் ஒரு இளைஞன் சீன நாட்டையே கைகூப்ப வைத்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? 5ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தின் மன்னன் சிம்மவர்மன் திடீரென படுக்கையாய் மாறினார். நான் இனி வாழ்வேன் என்பதில் சந்தேகம் என எண்ணி தனது இளைய மகனை அரசனாக்க முடிவு செய்தார். அவரது மூத்த மகன்கள் இளையரசனை கொல்ல திட்டமிட்டனர். இதை உணர்ந்த இளையரசன் இந்த பேரரசும் உறவும் எனக்கு வேண்டாம் என முடிவு செய்து துறவியாக மாறினார். துறவியாக மாறிய அவர் தாய் மண்ணின் பாரம்பரிய கலைகளையும் தத்துவங்களையும் பரப்பிக் கொண்டார். அப்போது அவரது குரு, உன் கலைகளுக்கு வரம்பில்லை, சீன மண்ணிலும் பரப்பி உலகத்துக்கு அவற்றின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்று கூறினார். குருவின் வார்த்தைகளை ஏற்று அவர் சீன மண்ணை நோக்கி சென்றார். அங்கே அவர் களரியின் தற்காப்பு முறைகளை சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சீனர்கள் அவரது கற்றலால் உடல் வலிமையையும் மன உறுதியையும் பெற்றனர். அவரை கடவுளாக போற்ற அவருக்கே நினைவாக கோயிலை கட்டினர். ஆனால் அந்த துறவியின் பெயரை நீங்கள் அறிவீர்களா? அவர்தான் உலகின் தற்காப்பு கலைகளின் தந்தை போதிதர்மர். தமிழின் இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள